ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உணலாம் சேனலில் டேஸ்டியான உப்பு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்குங்க. அதோட இதில் 2 துண்டு பட்டையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நம்ம நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 8லேருந்து 10 காஞ்ச மிளகாய் எடுத்து அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. விதை எதுவும் நீக்க வேணாம், விதையோடு போட்டோன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ காஞ்ச மிளகாய் வந்து நல்லா இதிலேயே வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறமா ஒரு 2 கட்டி பூண்டு எடுத்து நல்லா உரிச்சு எடுத்துருங்க. உரிச்சிட்டு முழுசாகவே சேர்த்துக்குங்க. இதில் பூண்டு சேர்த்து வதக்கி நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் கடாயிலே செய்யுங்க, குக்கரில் செய்யாதீங்க. குக்கரில் செய்யும்போது அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கடாயில் செய்யும்போது சூப்பராக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சுக்குங்க. ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சிட்டு இது அப்படியே முழுசாகவே சேர்த்துனுங்க, கட் பண்ண வேண்டாம். இப்போ வெங்காயத்தை இதோடு சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன பழமாக தக்காளி பழம் எடுத்து அதையும் நீங்கள் கட் பண்ணி நல்லா பிழிஞ்சு சேர்த்து விட்டுக்குங்க. இதை எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளி இது 3 நல்லா வதங்குச்சு அப்படின்னா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த உப்பு கறி வந்து நீங்கள் வெளியூர் எங்கேயும் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். 3 டேஸ் வரைக்கும் கெட்டு போகாது. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாம். அடுத்து இதில் வந்து 1/2 kg மட்டன் எடுத்துகிட்டு எலும்பு இல்லாமல் நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வதக்கணும். வதக்கும் போது தான் நமக்கு வந்து உப்பு சார்ந்து நல்லா இருக்கும். இப்போ மட்டன்லேருந்தே நல்லா தண்ணி விடும். இப்போ இதில் 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மட்டன்லேருந்து வெளிவர தண்ணி இந்த மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து வதக்கும் போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதவே நீங்கள் சிக்கன்லையும் ட்ரை பண்ணலாம். இந்த உப்பு கறி வந்து புளி சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ், அப்புறம் புரோட்டா, சப்பாத்தி, தேங்காய் சோறு, நெய் சோறு இது எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் வச்சு இந்த உப்பு கறி மட்டும் வச்சிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா இதில் வந்து 2 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு நல்லா வந்திருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே போதும் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் சுருளை விட்டிங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வெளியூர் எதுவும் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நல்லா சுருளை நீங்கள் நல்லா வதக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டேஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம சேனல்லையே குக்கர்லேயே எப்படி புளியோதரை, லெமன் ரைஸ் இதெல்லாம் செய்யலான்னு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். இப்போ ஃபைனலாக இதில் கருவேப்பிலை தூவி நம்ம வந்து உப்பு கறியை வந்து இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியான சைட் டிஷ். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது என்னுடைய சேனல் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உணலாம் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.